வணக்கம். பாபு பிரபாகரன். இந்த கம்யூனிட்டி லிவிங் சார்பாக நம்ம வந்து ஸ்பெஷல் பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். மோர் தென் 6 மந்த்தாக நியர் 6 மந்த்தாக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதை நிறைய வேரியஸ் டிஸ்கஷனில் நம்ம மீட்டிங்கில் ஆஃப்லைனில் ஆன்லைனில் நம்ம நிறைய பேசிட்டோம். லாஸ்ட்டு சாட்டர்டே ஒரு மீட்டிங் போட்டோம். அதில் வந்து ஒரு குரூப் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதனால் நான் வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம பேசினதை ஒரு ஷார்ட் நோட்டாக ஒரு 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 ப்ரீஃபிங்காக அதை சொல்லிடலாம் ஒரு முறை அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இப்போ இது வரைக்கும் நம்ம பேசுனது வந்து கிடச்சிருக்கிறது என்னென்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து வாலாஜாபேட்டிலேருந்து அரௌண்ட் 12 கிலோமீட்டர்ஸில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை மைண்டில் வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக பேசுகிறோம். அதுதான் அப்படிங்கிறத நான் சொல்லலை. அது ஏதாவது ஒரு பிளேஸை நம்ம வந்து மைண்டில் வச்சு பேசினா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுன்றதுனால அதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு பேசுகிறேன். இப்போ அது வந்து அரவுண்டு 12 ஏக்கர்ஸு அங்கே வந்து நமக்கு வந்து இப்போ வந்திருக்கு. இப்போ இந்த கான்செப்ட் என்னென்னா, அந்த ஸ்பெஷல் பேரண்ட்ஸில் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸுக்கு தேவையான ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிற சில்ட்ரன்ஸுக்கு தேவையானது தான். அதையும் நம்ம வந்து இன் பர்டிகுலராக வந்து கொஞ்சம் ப்ரெசைஸ் பண்ணுறோம். ஒரு அட்டென்ஷன் டிஸார்டர், ஏடிஹெச்டி, ஆட்டிசம், சிபி, இந்த மாதிரியான ஒரு 4-5 இருக்கிற டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்கள மட்டும் நம்ம வந்து அவங்கள தான் அதை வந்து இந்த ஸ்பெஷல் நீடாக நம்ம இது பண்ணுறோம். மற்றபடி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜாக இருக்கிற எம்ஆர்ஓ இல்லை வேறு டிபெண்டன்சி இருக்கிறவங்களோ, போத் பேரண்ட்ஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸே இல்லைங்கிறவங்கள வந்து நம்ம இதில் மைண்டில் வச்சு பேசலை. அதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் எப்படி போதோ பேரண்ட்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். அதில் வந்து அதெல்லாம் நம்மளோட ஃபியூச்சர் பிளானில் பேசலாம். இப்போதைக்கு நம்ம வந்து பேசுகிறது ஏடிஹெச்டி, ஆட்டிசம் அண்ட் சிபி, இந்த ஒரு 4-5 பேர் தான். அதுக்கு மேலே நம்ம வந்து மைண்டில் வச்சிடல. இப்போ ஒரு கன்க்ளூஷனாக என்ன அப்படின்னா, இது வந்து அகாடமிக் சொசைட்டியாகவும் ஹவுசிங் சொசைட்டியாகவும் 2ஆக பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய மீட்டிங்ஸில் பேசி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து 2-3 மீட்டிங்ஸில் வந்து அதை வந்து வலியுறுத்தியிருக்கோம். ஏன் இது அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, 2 ரீசன்னால். ஃபஸ்ட்டு திங், ஹவுசிங் சொசைட்டியை பற்றி பேசிடுறேன். இப்போ ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை ஒரு கார்ப்பரேட்டோ இல்லை டோனார்ஸோ இல்லை ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிறவங்களோ யாருமே வந்து எங்களுக்கு வந்து இங்கே இருக்கிறதுக்கு சரியாக வரல, நாங்கள் ஒரு கம்ஃபர்ட்டுக்காக வேண்டி நாங்கள் வந்து ஒரு இடத்த வாங்கிக்கிட்டு ஒரு வீடை கட்டிக்கிட்டு நாங்கள் அங்கே போகிறோன்னு சொன்னோம்னா டெஃபினட்டாக வந்து யாருமே வந்து இந்த மாதிரியானவங்க யாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி வருவாங்களான்னா எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, இதை போய் நம்ம யார்கிட்டையாவது போய் நான் வந்து நாங்கள்லாம் சேர்ந்து வீடு கட்டிட்டு வாங்க வரோம், எங்களுக்கு வந்து இதை டொனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமான்னா எனக்கு அந்த தயக்கம் இருக்குது. அதனால் வந்து இந்த ஹவுசிங் சொசைட்டிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு நான் ப்ராஃபிட்டை ஒரு சொசைட்டியாக ரிஜிஸ்டர் பண்ணி அங்கே வந்து இப்போ அந்த ஒரு 4 ஏக்கர்ஸை வந்து இதுக்காக டெசிக்னேட் பண்ணுறோன்னா அந்த 4 ஏக்கர்ஸுக்கு தேவையானதை யார் லைக் மைண்டடோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டியாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஒரு நேம் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம அங்கே அந்த இதுக்கு மூவ் பண்ண போகிறோம். இப்போ இதில் இருக்க சேலஞ்ச் என்னென்னா, இப்போ நம்ம ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிற அந்த ஓலாஜா நியர் ப்ராப்பர்ட்டியில் 8+4 ஏக்கர்ஸ், டோட்டலாக 12 ஏக்கர்ஸ் இருக்குது. அவங்க வந்து அதை நமக்கு கிஃப்ட் டீடாக கொடுக்கும்போது 12 நேம்ஸில் கூட கொடுப்பாங்க, இன்னும் கேட்டுக்கிட்டா 24 நேம்ஸில் கூட கொடுப்பாங்க. ஆனால் ஒருத்தர் ஒரே டீலில் தான் அதை கொடுப்பாங்க. அதாவது ஒரே டீல்னால் டைம் எவ்வளோ கொடுப்பாங்கன்றதை பற்றி நான் பேசலை. அவங்க கொடுக்க வேண்டியது, அவங்க வந்து அந்த 12 ஏக்கர்ஸ் அவுட் ஆஃப் 12 ஏக்கர்ஸையும் கொடுத்துருவாங்க. எத்தனை டிஃப்ரெண்ட் நேமில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பையரோட சாய்ஸ் தான். அதில் வந்து அவங்களுக்கு எதுவும் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்காங்க. இப்போ இந்த ஹவுசிங் சொசைட்டியில் இப்போ வந்து ஒரு 4 ஏக்கர்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த 8+4 ஏக்கர்ஸ் டோட்டலாக 12 ஏக்கர்ஸு இன்றைக்கி வந்து ஒரு அரௌண்ட் 6 crore அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. பெரிய நெகோஷியேஷன் இருக்காது, ஆனால் கொஞ்சம் வந்து நம்ம வந்து நெகோஷியேட் டெஃபினட்டாக பண்ணலாம். அப்போ வந்து 6 crore நம்ம மைண்ட் பில்டு வச்சு எக்ஸாம்பிளாக பேசுகிறோன்னா, ஒரு 120 பேரண்ட்ஸ் இருந்தாலே ஒரு 5 lakhs பர் பேரண்ட்ஸ் கொடுத்து அந்த 6 crore முதல்ல நம்ம லேண்டை வாங்கிக்கலாம். லேண்டை வாங்கிக்கிட்டு ஹவுசிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கள செப்பரேட்டான ஒரு சொசைட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த நேம்லேயே அந்த லேண்டை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ எவ்ரிபடி இஸ் அங்கே மெம்பரு,
எகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன், பேரண்ட்ஸ் ட்ரிவன் கமிட்டி தான் இது எப்போதுமே. அதுக்கு தேவையான ப்ரொஃபஷனல்ஸையோ ஒர்க் ஃபோர்ஸையோ எல்லாமே வந்து கமிட்டி தான் வந்து டிசைட் பண்ண போகுது. நானும் அங்கே ஒரு மெம்பரு. இது நான் ரிப்பீட்டடாக சொல்கிற மாதிரி டிசைன் பண்ணி பில்ட் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளீட்டாக அந்த கமிட்டிக்கு வந்து அந்த ஓனர்ஷிப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நான் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுவேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற பேரண்ட்ஸ் எப்படியோ மற்ற மெம்பர் எப்படியோ அதே மாதிரி நானும் உங்களில் ஒருத்தராக தான் ட்ராவல் பண்ண போகிறேன் ஹவுசிங் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து நான் வந்து அகாடமிக் சொசைட்டியை பற்றி பேசுகிறேன். இப்போ இந்த 120 வந்து எனக்கு வந்து நம்ம ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டடி சென்டர் இருக்கும், ஒகேஷ்னல்ஸ் இருக்கும், தெரப்பீஸ் இருக்கும், ஜிம்மு, யோகா, பார்க்கு, ப்ளே ஏரியா, அது மாதிரி குழந்தைங்களுக்கு, சில்ட்ரன்ஸுக்கு, நமக்கு பேரண்ட்ஸுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே அங்கே வந்து காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கும். அண்ட் தி அகாமடேஷன், ஹாஸ்டல் டைப் அகாமடேஷன் வந்து ஸ்டுடியோ டைப் அப்பார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்பேஷியஸான சிங்கிள் பெட்ரூமு, ஒரு சின்ன ஹாலு, 2 பாத்ரூம் டாய்லெட், ஒன்று அட்டாச்சு ஒன்று காமனு, ஒரு ஸ்மால் குக்கிங்க்கு தேவையான ஸ்மால் கிச்சன் டேபிள் டாப் மாதிரியான ஒரு ஸ்டுடியோ டைப்பில் வந்து எல்லா அகாமடேஷனும் இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு 60 பேர் வந்து வீடு வாங்கிறதுக்கு ரெடி, 60 பேர் வந்து நாங்கள் வந்து அகாடமியோடு நாங்கள் எங்களை லிமிட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டாங்கனாலும் அந்த 5 lakhs தான் வந்து அகாடமியில் வர்றவங்களுக்கும். ஸோ இந்த 120 இந்த 600 lakhஸை 120க்கு நம்ம டிவைட் பண்ணி லேண்டை நம்ம முடிச்சுக்கிறோம். இப்போ இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா இந்த நம்மளோட பிரஜா ட்ரஸ்ட்டுங்கிறது 6 இயர்ஸாக வந்து லைவில் இருக்குது, ஆப்ரேஷனில் இருக்குது. அதுக்கு 12A 80G அது மாதிரிலாம் சொல்லுவாங்க, சிஎஸ்ஆர் அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான டொனேஷனை ரிசீவ் பண்ணுறதுக்கும் கார்பரேட்டுக்கிட்டேருந்து நம்ம ஒரு சப்போர்ட் கேட்குறதுக்கும், ஃபினான்ஷியல் சப்போர்ட் கேட்குறதுக்கும், ஆர் ஈவன் நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான ஆல் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சர்டிஃபிகேட்ஸு எலிஜிபிலிட்டி நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அப்படியே அந்த அகாடமிக் சொசைட்டிக்கு உபயோகப்படுத்திக்கிட்டு நம்ம அங்கே கட்ட போகிற கிளாஸ் ரூமாக இருந்தாலும், ஒகேஷ்னல் சென்டராக இருந்தாலும், ஈவன் பேரண்ட்ஸோட சைல்டோட சேர்ந்துருக்கிற அகாமடேஷனுக்கான ஹாஸ்டல் டைப் அகாமடேஷன், ஸ்டுடியோ டைப் அகாமடேஷனுக்கும் நம்மளால் 4 பேர்கிட்ட போய் ஃபண்டை ரைஸ் பண்ண முடியும், ஃபண்டை டொனேட் பண்ண கேட்க முடியும். இதில் வந்து எனக்கு வந்து எந்த தயக்கமும் அதில் இல்லை. இது ஒரு நோபல் காஸ்க்காக நம்ம பண்ணுறோம். அதனால் போய் நான் 4 பேர்கிட்ட போய் கையேந்தறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்கள ஒரு நல்ல ஒரு உள்ளம் இருக்கிறவங்கள ஒரு ரெஃபர் பண்ண சொல்லி உங்கள்கிட்ட கேட்பேன். நம்ம வந்து யாரெல்லாம் இதில் மெம்பராக சேர்றீங்களோ அவங்களெலாம் வந்து அந்த இடத்துல போய்க்கலாம். சார் இப்போ வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போயிடுச்சுன்னா இப்போ எங்களுக்கு என்ன, நாங்கள் 5 lakhs கொடுக்குறோமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோற்றம் இருக்கலாம். நீங்கள் 5 lakhs நீங்கள் கொடுக்கும்போதும் சரி, இல்லை இப்போதைக்கு நான் இதில் வரேன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, ஒரு 101 ரூபா கொடுத்தாலும் சரி, உங்களை வந்து இந்த ட்ரஸ்ட்டில் வந்து ஒரு மெம்பராக மாற்றிடுவோம். அந்த ட்ரஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இதில் வந்து மெம்பர்லேருந்து மேனேஜிங் ட்ரஸ்டியாக வர்ற வரைக்கும் அந்த பர்டிகுலர் வாலாஜாபேட்டில் இருக்கிற ப்ரெமிசஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் ஷோல்டர் பண்ணுறதுக்கான எல்லா பைலாவையும் நம்ம வந்து அது மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ணிடலாம். பட் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அது எல்லாமே வாலாஜா இருக்கிற ப்ரெமிசஸில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷோல்டர் பண்ண மாதிரி இருக்கும். மற்றபடி பிரஜா ட்ரஸ்ட்டோட எல்லா இனிஷியேட்டிவ்லையும் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணுமோ, டைமையோ மணியையோ கான்ட்ரிபியூட் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணுமானா டெஃபினட்டாக இல்லை. பைலாவில் அதை கிளியராக டிமார்க் பண்ணிவிடுவோம். நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரெமிசஸில் இருக்கிற அகாடமிக் சொசைட்டியில் நீங்கள் வாலண்டியர் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் மெம்பராக இருக்கீங்க. உங்களுக்கு அந்த லேடர் வந்து மேனேஜிங் ட்ரஸ்டியாக வர்ற வரைக்கும் என்ன செட்டப் இருக்கோ அந்த இதை வந்து பண்ணிடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலேஜ் ஒரு 10 இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு காலேஜ் இப்போ வந்து வாலாஜாபாத்தில் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பிரின்சிபாலுக்கு ஒரு கரஸ்பாண்டன்ட் ஆகிற வரைக்கும் அதில் வந்து பேஸ்ட் ஆன் அவர் குவாலிஃபிகேஷன் அண்ட் டொமைன் எக்ஸ்பர்டீஸை பொறுத்து நீங்கள் வந்து மேனேஜிங் ட்ரஸ்டி ஆகிற வரைக்கும் கூட அதில் வந்து இருக்கும். இதுதான் நம்ம வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது. இப்போ நமக்கு வந்து இதில் யாருக்கு கான்ஃபிடென்ட் இருக்கோ, இந்த கான்செப்டை யாருக்கு உங்களுக்கு வந்து அக்செப்டபிளாக இருக்கோ அவங்களுக்காக இப்போ வந்து ஒரு போலிங் பண்ண போகிறோம். நீங்கள் இதில் ஸ்டில் எனக்கு இது டவுட்டாக இருக்குது அது இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இந்த நான் சொல்லியிருக்கிற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள்.
ஒன் டு ஒன்னாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண விருப்பப்படுறேன். உங்களுக்கு அக்செப்டபுளாக இருக்குன்னா நீங்கள் ஓட்டிங்கில் வந்து யுவர் அக்செப்டட்னு அதில் வந்து பண்ணுங்கள். திருப்பி நாங்கள் வந்து ஒன் டு ஒன்னாக உங்களுக்கு வந்து கால் பண்ணி உங்களுக்கு ஃபர்தராக வந்து எதாவது ப்ரீஃப் பண்ணுறனாலும் ப்ரீஃப் பண்ணிடலாம். இந்த டைம் வந்து ரன்னிங் ஷார்ட். ஏன்னா இப்போ வந்து நான் சாட்டர்டே மீட்டிங் போட்டு சண்டே அன்னைக்கு சைட் விசிட் பார்க்கலாம், ஃப்ரைடே மீட்டிங் போட்டு சண்டே அன்னைக்கு சைட் விசிட் பார்க்கலான்றதுனால தான் ஃப்ரைடே வந்து மீட்டிங் போட்டோம். பட் இன்றைக்கி டியூஸ்டே ஆகிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து அந்த அந்த லேண்டோட ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நான் வந்து என்ன எதுவுமே சொல்ல முடியாமல் இருக்கேன். ஓகே, இதே மாதிரி நம்ம வந்து ஏற்கனவே வந்து அந்த அன்பு மலர்ன்ற ஒரு ஏரியாவில் போய் பார்த்துட்டு வந்தோம். இப்போ வந்து திண்டிவனன்ற ஒன்று ரவி சார் ரெஃபர் பண்ணார். இப்போ நான் வந்து வேலாஜான்ற ஒரு இடத்த ரெஃபர் பண்ணுறேன். இது மாதிரி அங்கங்கே போயிட்டு வந்து நம்ம வந்துட்டு மறுபடியும் நம்ம சைலண்ட்டாகவே இருந்தோம்னா டெஃபினட்டாக வந்து மறுபடியும் போய் மார்க்கெட்டில் போய் நம்ம பார்க்கும்போது கொள்ளும்போது நமக்கு வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. அதனால் வி ஹேவ் டு டேக் டிசிஷன். யாரையும் வற்புறுத்தலை, தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். வற்புறுத்தலை. ஆனால் வரணுன்றவங்க, நம்பிக்கையோடு இருக்கிறவங்க குயிக்காக உங்கள் டிசிஷனை சொன்னீங்கன்னா இருக்கிற அவைலபிள் பிரச்சனை. இப்போ ஒரு ஹவுசிங் சொசைட்டினா ஒரு 7 பேர் இருந்தால் போதும், ஒரு 3 பேர் இருந்தால் கூட போதும், இல்லை ஒரு 7 பேர் இருந்ததுன்னா வெல் அண்ட் குட் சொசைட்டிக்கு. இப்போ செக்ஷன் 8 வந்து ஒரு 3 பேர் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. ஸோ 3ன்றதை வந்து நம்ம ஷார்ப்பாக வச்சுக்காமல் ஒரு 7 பேரை வச்சுக்கிட்டு கூட முதல்ல ஒரு ஹவுசிங் சொசைட்டியை ஃபார்ம் பண்ணி ஹவுசிங் சொசைட்டியை ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கலாம். ட்ரஸ்ட் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ட்ரஸ்ட் தான். நீங்கள் ஒருத்தர் எஸ்ன்னு சொன்னீங்கன்னாலும் உங்களை நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த மெம்பரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அகாடமியை ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் இதில் இருக்க ஒரே சேலஞ்சு, அந்த லேண்டை ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறவங்க 12 அவுட் ஆஃப் 12 தான் கொடுப்பாங்களே தவிர தனியாக கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த 12 ஏக்கர்ஸையுமே 12 நேம்ஸ்லேயோ 24 நேம்ஸ்லேயோ ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறதுல, கிஃப்ட் டீட் பண்ணி கொடுக்கறதுல அவங்க வந்து தே ஆர் வெரி கிளியர். நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நம்புகிறேன். ஸ்டில் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த நம்பரில் கேட்குங்க. தேங்க்யூ வெரி மச்.